ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பணத்தை எப்படி சம்பாதிப்பது, எப்படி சேமிப்பது, இதை பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சம்பாதிப்பதை விட மிக குறைவாக செலவிடுங்கள். சஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மனநிறைவு என்பது விலையுறைந்த முத்துக்கள் மாதிரி. 10,000 ஆசைகளை செலவைத்து அதை வாங்குபவர்கள் சந்தோஷமான தேர்வை மேற்கொள்கிறார்கள் என்பதை ஜான் பாஸ் போய் 18ஆம் நூற்றாண்டே இதை சொல்லியிருக்கிறார். நீங்கள் சம்பாதிக்கிறதை விட கம்மியாக செலவு பண்ண வேண்டும். இதை கேட்டாலே உங்களுக்கு தோணும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தானே. அப்படி என்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விஷயம் கஷ்டமானது இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். வாழ்க்கைக்கான இந்த முதல் விதியே ரொம்ப லாஜிக்கலானது. ஆனால் இதை பற்றி பல பேர் தப்பாக புரிந்து கொள்வதால் இந்த விதியை தவறு விட்டு விடுகிறார்கள். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம் மனதிற்கு பணப்பைக்குமே பெரிய போட்டி நடக்கும். இதற்கிடையில் நம் வாழ்க்கையை மிக பெரிதாக கவனிக்க மாட்டோம். ஸோ பணத்தை பற்றி சில விதிகளை இப்போ நாம் பார்ப்போம். விதி 1, சம்பாதிக்கிறதை விட கம்மியாக செலவு பண்ண வேண்டும். இருக்கிற எல்லா பணத்தோடைய விதிகளிலும் இந்த விதிக்கு தான் முதலிடம். அதற்காக மற்ற எல்லா விதிக்கும் நான் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லலை. வாங்குகிற சம்பளத்தை விட கம்மியாக செலவு பண்ண வேண்டும் என்றால் மற்ற எந்த விதியுமே தேவைப்படாது. விதி 1 இல்லாமல் மற்ற 6 விதியுமே தேர்ச்சி பெறுவது கஷ்டம்தான். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மீதி இருக்கின்ற அந்த 6 விதியுமே முதல் விதியை அடைய உதவியாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த 7 விதியுமே ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்து தான் இருக்கும். இந்த விதியை இப்போது தான் நீங்கள் முதல் தடவை கேட்கிறீர்கள் என்றால் உண்மையாலுமே நான் ஆச்சரியப்படுவேன். இந்த விதியை நாம் வேறு கோணத்தில் கேள்விப்பட்டு அடிக்கடி கேட்டிருப்போம். உங்களிடம் இருக்கின்ற காசை விட அதிகமாக செலவு பண்ணாதே. இதை கேட்கும்போது நான் சொல்கின்ற விதியோடு ஒத்து போகின்றதா? நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உண்மையாலுமே இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இருக்கிறதை விட அதிகமாக செலவு பண்ணாதே என்று சொல்வதற்கு இருக்கிறதை விட கம்மியாக செலவு பண்ணு என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசமே இருக்கிறது. 77% அமெரிக்க மக்கள் அவர்கள் சம்பளத்தை விட அதிகமாக செலவு பண்ணதே கிடையாதாம். ஆனால் சம்பளத்தோட கடைசி பைசா வரைக்கும் செலவு பண்ணி இருக்கிறார்கள். இதற்காகவே அடுத்தடுத்த சம்பளத்தை சார்ந்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வாழ்வது எவ்வளவு ஆபத்தானதாகவும் மன அழுத்தத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். மாதம் சம்பளத்தை சார்ந்து வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயத்தில் ஒன்று. அளவுக்கு மீறி செலவு பண்ணுவதற்கு சமமாக இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இரண்டுமே ஒன்றுதான். திரும்ப விதி 1க்கு வரலாம். விளிம்பு என்பது சுதந்திரம் என்று சொல்லலாம். நாம் சம்பாதிப்பதை விட கம்மியாக செலவு பண்ணுவது என்பது ஒரு விளிம்பில் உருவாக்கு பாதைதான். விளிம்பு என்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஏனென்றால் அது நம்மை சுவாசிக்க, யோசிக்க, ரிலாக்ஸ் பண்ண அனுமதிக்கும். விளிம்பை நாம் லாபம் என்று கூட சொல்லலாம். விதி 1ஐ கேட்கும்போது நாம் சுதந்திரத்தை தடுக்கின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் உண்மையாகவே நாம் காசு தீர்ந்து போகிற நேரத்தில் நமக்கான தேவையில் இருந்து கடனை நம்பி வாழ்வதில்தான் இருந்திருக்கிறோம். மற்றவர்கள் நிதியை நம்பி வாழ்வதில்தான் இருந்திருக்கிறார்கள். என்னுடைய தாத்தாவிற்கு கூட இந்த விதி 1 பற்றி அப்போதே தெரிந்திருக்கிறது. என் தாத்தாவுடைய சம்பள செலவு பண்ணுவதை பற்றி அவர்கள் கனவுல கூட காண்பதே கிடையாது. அவர்களுக்கான பாதுகாப்பான காசை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் திடீரென்று ஒரு அவசரம் என்று வரும்போது அவர்கள் மற்றவர்களையோ கிரெடிட் கார்டையோ அதிக பைசா வட்டிகளையோ எதையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வரவில்லை. நம்ம சம்பாதித்தை விட அதிகமாக செலவு பண்ணுவது விதி 1 மீதி செயல்படுகின்ற மாதிரி தான் இருக்கிறது. எப்படியும் அந்த மாதிரி செயல் நம்மை கடனுக்குள் உள்ளே தள்ளிவிடும். அதனால் நமக்கு தேவையில்லாத மன அழுத்தம் நம்ம மனசு வழிக்கான கதவு திறந்து வைக்கும். சம்பளத்திற்கு கம்மியாக செலவு பண்ணுவது தான் ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அந்த கஷ்டத்தை நாம் தாண்டி செல்வதால் அதுவே நமக்கு பாதுகாப்பானது. அதனால் இது எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். வாங்குகிற சம்பளத்திற்கு கம்மியாக செலவு பண்ண வேண்டும். இல்லை என்றால் பண்ணுற செலவிற்கு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். ஆக மொத்தமே விதி 1ஐ பின்பற்ற வேண்டும். ஆகவே இதுவரைக்கும் கேட்ட விஷயத்தை நீங்கள் முடிக்கும்போது நமக்கு விதி 1 சுதந்திரத்தை தர முக்கியமானதாக ஒன்றாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம். காசை பற்றி அதிகமாக பேசுகின்ற இந்த உலகம் இந்த விதி 1க்கு மாறாக நாம் அடிப்படை சொத்து நம் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும். நம்ம
மனப்பான்மையை பற்றி தான் அதிகமாக பேசுகிறோம். நம்ம உணர்ச்சிகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் தான் நம் மனப்பான்மை வடிவமைக்கிறது. நம் வாழ்க்கையில் நம்மால் கஷ்டப்படுத்த முடிகின்ற ஒரே விஷயம்தான் நம்ம மனப்பான்மை தான். நான் சொன்ன அந்த கடைசி வரிகளில் திரும்ப ஒரு முறை கேளுங்க. கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் ஒரு சில மக்களை ஏற்க முடியுமா, ஆனால் கட்டுப்படுத்த முடியுமா? அப்போது நாம் கட்டுப்படுத்த முடிகின்ற ஒரே விஷயம் நம்ம மனப்பான்மை மட்டும்தான். நம்ம எண்ணங்கள் செயல்படுகின்ற எல்லாமே நாம் கட்டுப்பாட்டுகள் தான் இருக்கின்றது. காசு சம்பந்தப்பட்ட முடிவுகளை நாம் எடுப்பதற்கு முன்னாடி அந்த முடிவில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சம்பாதிப்பதை விட கம்மியாக செலவு பண்ணுவது நடக்கிற விஷயம் இல்லை. மாறாக நீங்கள் நடத்தி காட்டுகின்ற விஷயம், அது நீங்கள் எடுக்கின்ற முடிவு. உங்கள் மனப்பான்மை இந்த விஷயத்தில் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்களோ அதை வைத்துதான் உங்கள் வாழ்க்கையும் பணத்தையும் நிர்வகிக்க முடியும். அதனால் உங்கள் மனதிற்குள் மனப்பான்மை தான் எல்லாமே என்று பச்சை குத்தி வையுங்கள். அதே மாதிரி உங்கள் கண்ணிமைக்குள் எழுதி வையுங்கள். அப்போதுதான் காலையில் முதல் வேளையாக தூங்கி எழும்போது கடைசியாக அதை படிப்பீர்கள். ஒரு சில மக்களுக்கு இதுவே சவாலாக மாறும். ஏனென்றால் அவர்கள் புது வாழ்க்கையில் இந்த விதிக்கான பக்தி, கற்றல், உறுதியான படிப்பும் வேண்டும். ஆனால் இந்த விதியை மட்டும் உறுதியாக பிடித்து கொண்டால் அது நம்மளுடைய நிதி சுதந்திரத்திற்கான முதல் படியாக இருக்கும். முதன்முறையாக நான் கடனால் தரையில் வீழ்ந்தபோது என்னுடைய பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டேன். நாம் செலவு பண்ணதுதான் பிரச்சனை, அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதனுடைய விளைவு என்னுடைய திருமண வாழ்க்கை, கடன், குடும்பம் எல்லாவற்றையும் அழித்து விட்டது. நாங்கள் சம்பாதிப்பதை விட கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணினாலும் அது கூடி கூடி பெரிய தொகையாக நின்று விட்டது. எனக்கும் தெரியும், நான் அதிக செலவு பண்ணினேன், கூடவே அதிகமாக கடனும் வாங்கினேன். நான் பண்ண ஷாப்பிங் செலவு பின் தொடர்ந்து பார்க்கும்போது தான் தெரிந்தது அது என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொண்டு வந்து இருக்கிறது என்று. அதை பார்க்கும்போது நான் எப்படி இவ்வளவு முட்டாளாக இருக்கிறேன் என்று யோசித்தேன். அந்த கடன் என்னை ரொம்ப பெரிதும் பாதித்தது. அது அதிகமாக நான் பண்ணுகின்ற செலவுகளுக்கும் என்னுடைய நீண்டகால பாதிப்பை புரிய வைத்தது. நான் பார்த்த விஷயங்களை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், கேளுங்கள். இப்போது நீங்கள் முதலில் வாங்கிய சம்பளத்தில் இருந்து கணக்கு வைத்து கொள்ளுங்கள். வருஷம் போக போக நாம் சம்பளம் கூடிக்கொண்டே தான் போகும். முதலில் வாங்கிய சம்பளத்துக்கும் இப்போ வாங்க சம்பளத்திற்கும், முதலில் சம்பளம் வாங்கும்போது உங்களுக்கு இருந்த செலவுகளை எல்லாம் உங்கள் வருமானம் கூட கூட எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று நோட் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் வாங்கின சம்பளமும் நீங்கள் பண்ணுகின்ற செலவும் ஒரே அளவாக சமமாக கூடிக்கொண்டே இருந்தது என்றால் நீங்கள் மாதம் மாதம் வர வருமானத்தை மட்டுமே நம்பியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதாவது இதில் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் தான் நீங்களும் எவ்வளவு செலவு பண்ண போகிறீர்கள் என்று முடிவு பண்ணணும். இந்த மாதிரியான குடும்பத்தில் சேமிப்பு இல்லை. எதிர்பாராத வரவு செலவுகளை சமாளிக்க முடியாது. மாதம் வர சம்பளத்தை மட்டும்தான் நம்பி இருக்க வேண்டும். இன்னும் சிலர் பார்த்து கொண்டால் மாத கடைசியில் காசு பத்தவில்லை என்று கடன் வாங்குகிறார்கள். அடுத்த மாதம் வரும் சம்பளத்தில் அந்த கடனை கட்டிவிடுகிறார்கள். இந்த வகை எப்படி என்றால், வாங்குகிற சம்பளம் இதைவிட செலவுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வகையில் ஓரளவிற்கு மட்டும்தான் நாம் கடனை வாங்கி கடனை கட்டி சரியாக வாழ முடியும். ஒரு கட்டத்திற்கு அப்புறம் நம்ம கட்டுப்பாட்டிற்குள் இருக்காது. திடீரென்று குழந்தைகள் காலேஜ் போக நேரிடும், மருத்துவ செலவுகள் வர நேரிடும். இதனால் கடன் செலுத்த முடியாமல் போகலாம். இது அப்படியே கூடி கூடி வாங்குகிற சம்பளத்தை விட செலவுகளுக்கு தான் அதிகமாக இருக்கும். இதை நம்மை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். இது நம்மை மன உளைச்சலுக்கு கொண்டு போவதற்கு நேரிடும். விதி ஒன்று எப்படி பயன்படுத்துவது என்று சொல்வதை கேளுங்கள். விதி ஒன்று சொல்லியிருக்கிறது என்னவென்றால், வருமானத்தை விட கம்மியாக செலவு பண்ண வேண்டும். இப்போது இந்த விதியை நாம் பின்பற்ற வேண்டும். வாங்குகிற சம்பளத்தை விட கம்மியாக செலவு பண்ணினோம், சரியா? அப்போது கம்மியாக செலவுகளை பண்ணியிருக்கிறோம் என்றால் வர வருமானத்தை செலவுகளை போக மீதம் இருக்கிற காசை ஒன்றாக தேக்கி வைத்து கொள்ளலாம். இல்லை, சின்ன சின்ன முதலீடு பண்ணலாம். கடன் வாய்க்கைக்குள் மட்டுமே போக மாட்டோம். இப்போது மீதம் இருக்கிற அந்த காசை ஏதோ ஒரு சின்ன முதலீடு பண்ணுகிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள். சின்ன முதலீடு செய்யும் அந்த பணம், அதற்கான கொஞ்சம் வருமானமே நமக்கு கூடி வரும். கொஞ்சம் வருமானம் தானே அப்படின்னு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது வருஷம் போக போக அதனுடைய மதிப்பு ஏறிக்கொண்டே போகும். இதனால் அந்த சின்ன முதலீடு போட்ட வருமானம் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். அதனால் செலவுகளை கம்மி பண்ணிவிட்டோம். வருமானம் தர சின்ன முதலீட்டில் பணத்தை போடுவது செல்வத்தை நாம்
சேர்ப்பதற்கான அருமையான வழி. இந்த வழிதான் சாதாரண மக்கள் கடைபிடித்து பின்வரும் நாட்களில் பெரிய விஷயத்தை சாதிக்கிறார்கள். இந்த வழிமுறையை தொடர்ந்து பின்பற்றி கொண்டே வரும்போது ஒரு கட்டத்தில் முதலீட்டில் இருந்து கிடைக்கின்ற பணம் அதில் நிஜமாகவே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த நிலைமைக்கு நாம் வரும்போது நாம் செய்கின்ற வேலையில் இருந்து வருகின்ற காலங்களில் வருகிற காசில் செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் சின்ன முதலீட்டில் இருந்து கிடைக்கின்ற வருமானமே போதுமானதாக இருக்கும். போக போக அந்த முதலீட்டில் இருந்து வர வருமானம் கூடிக்கொண்டே இருக்கும். அதனால் நாம் வேலையில் இருந்து வர வருமானத்தை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுவே நம்ம செலவுகளை நாம் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக இருந்தாலோ இல்லை வாங்குகிற சம்பளத்தை விட சமமாக இருந்தாலோ நான் மேலே சொன்ன மாதிரி வழிமுறைகளை நம்பி நடக்க வாய்ப்பே இருக்காது. நிதி சுதந்திரத்தை நாம் அடைந்து விடுவோம். அப்புறம் கூட நம்ம செலவுகளை எல்லாமே நமக்கு வர வருமானத்திற்கு இருக்கும். ரொம்ப அவசியம். அப்போதுதான் நாம் செய்கின்ற முதலீட்டிலிருந்து வர லாபம் அதிகரித்து கொண்டே போகும். முதலில் நாம் எந்த மாதிரியான செலவுகளை நாம் வருமானத்தில் இருந்து பண்ணுகிறோமோ என்பதை பார்க்க வேண்டும். அப்போதுதான் நாம் எந்த செலவுகளை தவிர்த்து வாழ முடியும். நாம் வாழும்போது நாம் முதலீட்டுகளில் இருந்து வர காசில் இருந்து பண்ணுகின்ற செலவுகளை கம்மியாக்க வேண்டும். இன்னும் அதிகமாக நம்ம செல்வம் நமக்கு பெருகும். அதற்கு முதலில் நம்மளுடைய அவசிய தேவைகள் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற தேவைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அவசியமான அடிப்படை தேவை என்று பார்த்தால் நல்ல வீடு, உணவு, அப்புறம் உடுத்த நல்ல உடை, இவ்வளவுதான். ஆனால் நிஜ வாழ்க்கை அப்படி எளிமையானது இல்லை. இதுதான் நமக்கு அவசியமான தேவை என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் ரொம்ப பெருசு. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி இருக்கிறது. குழப்பம் இல்லாமல் பிரித்து எடுக்க முடியாது. இருந்தாலும் நாம் எதுக்கு ரொம்ப அவசியமான தேவை என்று சரியாக தேர்வு பண்ண வேண்டும். ஏனென்றால் நிறைய விஷயங்களை பார்க்க ரொம்ப அவசியமான தேவை மாதிரி தான் தெரியும். உண்மையில் அப்படி இருக்காது. நாம் நல்லா சம்பாதிக்கிறோம், அப்போது சில விஷயங்களை நாம் அடைய தகுதியானவர்கள் தான் நமக்கு தோன்றும். அப்போதுதான் ரொம்ப விலை உயர்ந்த கார், நமக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்களை, இந்த மாதிரியான சமயங்களில் தான் நாம் ரொம்ப முக்கியமான தேவைக்கும் நாம் ஆசைப்பட்ட தேவைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்போம். நாம் தனிப்பட்ட சுதந்திரம் யூஸ் பண்ணினால் மட்டுமே இரண்டுக்கான வித்தியாசம் நம்மால் பார்க்க முடியும். பெரும்பாலான மக்களுக்கு அவர்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று தெரியவில்லை. நாம் இதுவரைக்கும் என்ன சாப்பிட போகிறோம், எதுக்கு தூங்க போகிறோம், எதுக்கு வெளியில் போகிறோம், எந்த காலனியை யூஸ் பண்ண போகிறோம், இதை பற்றி எல்லாமே நினைத்து கவலைப்படாமல் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நம்மளை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை. நாம் தாத்தா, அப்பா, அம்மா வளர்ந்த விதத்தோடு நாம் வளர்ந்த விதத்தோடு ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு சின்ன இடத்தில் ஒரே ஒரு பாத்ரூமை வைத்துக்கொண்டு 2-3 குழந்தைகளை ஒரே அறையில் வைத்துவிட்டு வளர்த்தார்கள். அப்போது அது ரொம்ப சாதாரணமாக இருந்தது. ஆனால் காலம் போக போக ஒரு பாத்ரூம் 2ஆக மாறியது, 2-3ஆக மாறியது. இப்போது ஒரு வீட்டில் ஏகப்பட்ட பாத்ரூம் இருக்கிறது. அந்த காலத்தில் பணக்காரர்கள் வீட்டில் மட்டும்தான் கிரானைட் கல்லை வைத்திருப்பார்கள். ஆனால் இப்போது அது எல்லா வீட்டிலும் கண்டிப்பாக வேண்டும் என்று ஆகிவிட்டது. இதோட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனித்தனி ரூம், ஃபேமிலி ரூம் என்று ஏகப்பட்ட ரூம்கள் வந்துவிட்டது. இப்போது இருக்கின்ற மக்களை குறை சொல்வது ஈஸியாக இருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அது அவர்கள் பிரச்சனையே கிடையாது. நாள் போக போக நாம் பேச்சு வழக்கு கூட மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. ஷாப்பிங் போவதை கூட ஷாப்பிங் ஒரு ஜாலியாக என்று சொல்லியிருக்கிறோம். அதற்கு அர்த்தம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த மாதிரி சொற்கள் நாம் ஈஸியாக புரிந்து கொள்கிறோம். நினைத்ததை வாங்க நான் தகுதியானவன் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். அருமையான விஷயம்தான் இது. ஆனால் நீங்கள் நினைத்ததை வாங்கவும் உங்களிடம் இல்லாத காசு கொடுத்து வாங்குவதும் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் வாங்கிய பொருட்களை அதற்கு ஈடுகட்ட நீங்கள் இன்னும் அதிகமானதான் உழைக்க வேண்டும். உழைப்பு மட்டுமே கூடிக்கொண்டே இருந்தால் நீங்கள் ஆசையாக வாங்கிய விஷயத்தை அனுபவிக்காமல் நேரம் எங்கே கிடைக்கப் போகிறது? ஒரு சில ஆய்வுகள் என்ன சொல்கின்றது என்றால், வாழ்க்கை இப்போது அதிகமான பொருட்களை நாடி இருக்கிறது. அதனாலேயே நிறைய நமக்கு மிகவும் அவசியமாக இருக்குது. பொருட்களுடன் சேர்த்து அவசியம் இல்லாத பொருட்களையும் வாங்குகின்றோம். இதனாலேயே நிறைய மக்களுடைய வீட்டில் போதுமான இடவசதி
இல்லாத காரணத்தினாலே இந்த பொருட்கள் எல்லாமே பாதுகாக்க வைக்க இடமில்லாமே போகிறது. அதுபோல் இப்போது இருக்கிற வாழ்க்கையில் விளம்பரமும் ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறது. அந்த விளம்பரங்கள் எல்லாம் நம்மளை ஏதோ ஒரு வகையில் நாம் செலவுகளை செய்கின்ற மாதிரி தாக்கத்தை கொடுக்கிறது. சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் விளம்பரம் என்பது நம்மக்கிட்ட இருக்கிற காசையும் இல்லாத காசையும் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு வாங்க வைக்கிற விளம்பரமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் மக்களை ஒரு 4 கோட்பாடாக இந்த விளம்பரம் இயக்கிறது. அது என்னவென்றால் பயம், குற்றம், உணர்ச்சி, பேராசை, ஒப்புதல். கொடுக்கின்ற தேவை நம்மிடம் அதிருப்தியை உருவாக்கிற மாதிரியான நோக்கத்தில் தான் விளம்பரங்கள் வடிவமைக்கப்படுகிறது. ஒரே விளம்பரம் முதலில் நாம் கவனத்தை ஈர்க்கும். பல வருடத்திற்கு முன்னாடி நான் படித்த ஒரு ஆய்வில் உடைய முடிவில் என்ன சொல்கிறார்கள் என்றால், சராசரி ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 5000 விளம்பரங்களை கேட்கின்றான். இதை கேட்கும்போது ஒரு நாள் இதை நான் உறுதி செய்ய ஒரு சோதனையை மேற்கொண்டு பார்த்தேன். அடுத்த நாள் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது என் கண்ணை திறப்பதற்கு முன்னாடியே 2 விளம்பரத்தை நான் கேட்டுவிட்டேன். வேலைக்கு கிளம்பும்போது தொலைக்காட்சியில் வர விளம்பரத்தை என்னால் கணக்கு கூட வைத்து கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு அதிக விளம்பரம். வேலைக்கு போகிற வழியில் கடைகளில் விளம்பரம், தெருக்களில் விளம்பரம். இதனால் வேலைக்கு போன அப்புறம் என்னுடைய வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனது. என்னுடைய வேலையை விட்டுவிட்டு விளம்பரத்தை எண்ணிக்கொண்டிருந்தேன். என்னுடைய வேலையை ஒழுங்காக பார்க்க முடியாது என்று அவ்வளவு விளம்பரங்களை நம்மளை சுற்றி இருக்கிறது என்று அப்போது புரிந்து கொண்டேன். அப்போது ஒரு நாளைக்கு சராசரியாக 5000 விளம்பரம் என்றால் அது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக சாத்தியம் அல்ல. ஒரு விளம்பரத்தை கேட்கும்போது பார்க்கும்போது அது நமக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்கிறது, இல்லை ஒரு ஆசையை உருவாக்கிறது என்ற விதத்தை நான் புரிந்து கொண்டேன். கொஞ்ச நேரத்தில் முன்னாடி எனக்கு தெரியாத சில விஷயங்கள் எல்லாம் இந்த விளம்பரத்தை பார்த்து அப்புறம் கண்டிப்பாக தேவை என்று தோன்றியது. நம் மக்கள் விளம்பரத்தினால் எவ்வளவு ஈஸியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் உணர கொஞ்சம் பயமாகவே கூட இருந்தது. விளம்பரம் பண்ணுகிற மக்கள் நம்ம கூடவே பதுங்கியிருந்து எந்த வழியில் நம்மை வசீகரம் பண்ணி நாம் காசு அவர்களிடம் ஒப்படைக்க கற்றுக்கொண்டு இருப்பார்கள் என்று யோசிச்சே இருப்பார்கள் போல தெரிந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மால் என்ன செய்ய முடியும்? தொலைக்காட்சியில் வர விளம்பரத்தை பார்க்காமல் இருக்க முடியுமா? அப்படி என்றால் எவ்வளவு நாளைக்கு விளம்பரங்களை தவிர்த்து இருந்து விட முடியும்? ஆனால் நம்மக்கிட்ட வர வேண்டியது மாற்றம் இல்லை, மாறாக உருமாற்றம்தான் தேவை. நாம் நிறைய சம்பாதித்து நாம் ஆசைப்படுகின்ற எல்லாத்தையும் வாங்கிட முடியும் என்று நினைக்கிறதை முதலில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாம் ஒரு பொருளை வாங்க காசு இல்லை என்றாலும் அந்த பொருளை நாம் வாங்குவது தப்பு இல்லை என்று நம்புவதை நிறுத்த வேண்டும். இதுவே வாழ்க்கையில் உங்களை வெற்றிகரமான முதல் படிக்கு கொண்டு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை விளம்பரத்தை பார்க்குறீங்க என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.